அங்கிள் எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க அங்கிள். எனக்கு அநேக ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. அதே போல் அநேக கொலீக்ஸுங்க வந்து வேறு டினாமினேஷன் இருக்கிறாங்க. இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோமன் கேத்தலிக் பிரதர்ஸ் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் பார்க்கும்போது, நீங்களாப்பா நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க, இதெல்லாம் இருக்கீங்க நீங்கள் சொல்கிறாங்க. அதே போல் ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் ரோமன் கேத்தலிக் பார்க்கும்போது, நீங்களாப்பா நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க, நாங்கள் இதெல்லாம் மாதிரி எல்லாம் பண்ணுறது இல்லைப்பா அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. வாக்குவாதம் ஆகுது அங்கிள். முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானமாகவே பழக முடியல. ஒரு முடிவில் அந்த கசப்பாகவே இருக்குது அங்கிள். அதாவது ஒரே கிறிஸ்துவங்களாகிறோம், ஆனால் ஒரு மற்றவங்கிட்ட பழகிற மாதிரி அவங்களோட கூட பழக முடியல. கரெக்டாக சொன்னீங்க அங்கிள். எனக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அங்கிள். சிலர் அவங்க வேலை செய்கிற இடத்துல அங்கிள். அவங்க என்னன்றாங்கன்னா, இப்போது வியாதிப்பட்டு மருந்து எடுத்தாலும் நீங்கள் மருந்தெல்லாம் எடுக்கிறீங்களா, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, அந்த மாதிரியே பேசுகிறாங்க அங்கிள். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, மருந்து எடுக்கக்கூடாது. ஆமாங்க அங்கிள். சில பேர் என்னென்னா அவங்க பிரசவம்லாம் பார்க்குறாங்களா அவங்க வீட்டில், அதெல்லாம் எங்கே போகிறாங்களா? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அவங்க எப்படி அவங்கள காமிச்சிக்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப பரிசுத்த மாதிரியும், நம்ம இதெல்லாம் பண்ணலன்னா நம்ம வந்து விசுவாசம் இல்லாதவங்க மாதிரியும் பார்க்குறாங்க. இப்போ இப்படி இருக்கிறதுனால அவங்ககிட்ட நம்மளால் சகஜமாக பழக முடியல. அது ஒரு பிரிவாகவே இருக்குது, ஒரு உறுத்தலாகவே இருக்குது. ஒரே கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம், அவங்க நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீடமாக கிறிஸ்துவ அன்போடு கூட பழக முடியல. ஆமாம், அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இப்போ வருகிற ஜெனரேஷன் ஒரு காரியத்தை நன்றாக தெரிஞ்சுக்கணும்பா, கிளியராக தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, டினாமினேஷனை கர்த்தர் உண்டு பண்ணவே இல்லை. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் நம்முடைய ரட்சகர், இப்படி ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் சரி, அவங்க நம்பிக்கை ஏதாச்சும் இருக்கட்டும். சில பேர் வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க, சில பேர் அந்நிய பாஷை ப்ரைவேட்டாக பேசுவாங்க, சர்ச்சில் பேச மாட்டாங்க, வியாக்கியானம் இல்லைன்னா. சில பேர் அதை நம்ப கூட மாட்டாங்க, அந்த காலம்லாம் போச்சுன்னுவாங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. இது சில பேருக்கு அதை சொன்னால் கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது பெரிய மேட்டரே கிடையாது. நீ அந்நிய பாஷை பேசுறதா தான் பரலோகத்துக்கு போவான்னு என்ன எழுதப்பட்டு இருக்கா இல்லையா? நத்திங். இதெல்லாம் செகண்டரி தான். எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு. அப்போது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோர் மேலேயும் அன்பு இருக்கணும். நம்ம இணைக்கிற ஒரே புள்ளி எதுன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அவங்கவுங்களுக்கு வேறு ஒரு ஐடியா அங்கே இருந்தாலும் வேதத்தை படிக்கும் போது, ஆனால் ஒரு புள்ளியில் நம்ம இணைக்கிறது இயேசு. அந்த இயேசுவை நம்புகிறாங்களா, அவங்கெல்லாம் நம்ம சகோதரர் தான். இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஜெகோவா விட்னஸோட கூட முரண்படுகிறோம். ஏன் முரண்படுகிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை படைக்கப்பட்டவர், தேவதூதரில் கொஞ்சம் பெரியவர், அவர் தேவனாக, இவர் தான் படைப்புக்கு காரணம் உள்ளவராக, கோ ஈக்குவல் வித் ஃபாதர். அவங்க என்ன பண்ணுறதில்ல, அதை பிலீவ் பண்ணுறதில்ல. அது அப்படி பார்த்தா ஜீசஸை வந்து தெய்வமாக அவங்க ஏற்றுக்கொள்கிறதில்ல. அதனால் அவங்கள விட்டுடலாம். இருந்தாலும் அவர்களையும் நம்ம அன்பாக தான் நம்ம பழகின எது இருந்தாலும், தோஸ் ஆஃப் பிலீவ் இன் கிரைஸ்ட், அவங்க எல்லாமே இருக்கட்டும், அவங்க நம்முடைய சகோதரர்கள் தான். அது அவங்களுக்கு எந்த நம்பிக்கையாக இருந்தாலும். இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், காண்கிற நம்ம சகோதரர்களிடத்தில், ரோமன் கேத்தலிக்கே இருக்கட்டுமே, ரோமன் கேத்தலிக் கூட என்ன பண்ணுறாங்க, பிதா குமாரன் சொல்கிறாங்களே, தே பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் அ சன் ஆஃப் காட். மாற்று கருத்தே இல்லை, சகோதரர் தான். அவங்களுடைய டாக்டரினோடு கூட நமக்கு பல முரண்பாடு இருக்குது. பட் ஒரு புள்ளியில் வந்து நம்மளை இணைக்கப்படுகிறது ஜீசஸ். அப்போ காண்கிற சகோதரரிடத்தில் நம்ம அன்பாக இல்லைன்னா எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பாக இருக்க முடியும்? இப்போ பாருங்களேன், நீங்கள் பெண்டகாஸ்ட், உதாரணத்துக்கு நீங்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட், நீங்கள் வந்து பேப்டிஸ்ட், இவர் வந்து சிஎஸ்ஐ, எதனா இருக்கட்டுமே, நோ ப்ராப்ளம். டினாமினேஷனில் இருக்கீங்க, அதில் பிறந்தீங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எதனா ஒன்று அப்படி தான் நடந்துட்டு இருக்குது இந்த பூமியில். ஆனால் அந்த ஒரு டினாமினேஷன் வெறி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த வெறி இருந்தால் தான் சில பேர் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், ஐ எம் ப்ரௌட் டு பி பெண்டகாஸ்ட், ஐ எம் ப்ரௌட் டு பி ரோமன் கேத்தலிக். ஆண்டவர் பாப்பார், ஷேம் ஆன் யூ. அப்போது ஒரு டினாமினேஷனை நம்ம தூக்கி பிடிக்கிறத காட்டிலும் இயேசுவை உயர்த்துக்கிறத தான் நல்லது. ஏன் இதை சொல்ல வரேன்னா பாருங்கள், டினாமினேஷனை யார் உண்டாக்கினது? ஆண்டவராக பிரித்து கொடுத்தாரு. நீங்கள் எல்லாம் ப்ராட்டஸ்டண்டாக போங்கடா, நீங்கள் எல்லாம் ரோமன் கேத்தலிக்காக போங்கடா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்டாக போயிடுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிஎஸ்ஐயாக போயிடுங்க, லுத்ரானா போயிடுங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யாரையும் ஆண்டவர் பிரியவே இல்லை. இதெல்லாம் அவங்கவுங்க தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு டாக்டரின் எது பிடிக்குதோ அதுக்கு ஒரு பேர் வச்சுன்னு அப்படி போயிட்டாங்களே தவிர தவிர்க்க முடியாதது ஆயிடுச்சு. பட் எது இருந்தாலும் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த வெறி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா அது மனுஷன் உண்டாக்கினது. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், மனுஷன் உண்டாக்கின எல்லாவற்றிலும் அவன் எதில் கை வைக்கிறானோ அதில் எரர் இருக்குது. அவன் எதை தொட்டாலும், அவன் எதை பண்ணாலும் அதில் என்ன இருக்குது, எரர் இருக்குது. அப்போ அது டினாமினேஷன்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த டினாமினேஷனும் பர்ஃபெக்டான டினாமினேஷன் இல்லை. எல்லா டினாமினேஷன்லையும் சில பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அது இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, சில டினாமினேஷனில் சில பாசிட்டிவ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ப்ராட்டஸ்டன்னு வச்சுங்களேன், அல்லது பெண்டகாஸ்ட்னு அப்படி வச்சுங்க. உதாரணத்துக்கு எத்தனை ஸ்கூல் நம்ம கட்டிக்கிறோம்?
இந்த கேள்விக்கு என்னடா பதில்? எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறோம்? ஆனால் ரோமன் கேத்தலிக் அந்த சமயத்தில் அவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். நம்ம இந்த உண்மையை நம்ம ஏற்றுக்க மாட்டேன்றோம். காரணம் என்னென்னா, காடை விட நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுடைய அந்த ஐடியாலஜி அல்லது அந்த டினாமினேஷனை தலைமையில் தூக்கி வச்சுருக்கிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோமன் கேத்தலிக் எடுத்துங்க. மதர் தெரேசா வந்து ரோமன் கேத்தலிக்கை சார்ந்தவங்க தான், மாற்று கருத்தை இல்லை. அவங்கள ரோமன் கேத்தலிக்னு பிரிக்க முடியுமா? அவங்கள கிறிஸ்தவர்களாக தான் பார்க்குறோம். மதர் தெரேசாவை வெறுக்கிறவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க தொழுநோயாளிகளுக்கு நான் வந்து தொட்டு சுகமாக்கும் போத நான் தெய்வத்தையே பார்த்து தொட்டு அவருக்கு சேவை செய்யறதா நான் நினைக்கிறேன்றாங்க. நினச்சி பாருங்கள் அந்த வார்த்தையை. அது ரோமன் கேத்தலிக் ஒரு அம்மா சொன்னதுனாலே அது நமக்கு எரிச்சல் ஆக முடியுமா? அப்படி எரிச்சல் ஆகுதுன்னா உண்மையிலேயே அவன் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. கசப்பு அவனை ஆட்கொள்ளுது. காண்கிற சகோதரங்கிட்ட அவன் அன்பா இல்லை. உண்மையிலேயே அவன் வந்து தெய்வமாக வணங்குறது இயேசுவை இல்லை, அந்த டினாமினேஷனை தான் வணங்குறான். அப்போ ரோமன் கேத்தலிக்குள்ளே இருக்கிற அந்த சேவையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நன்னுங்க ஃபாதருங்க இன்றைக்கு மெடிக்கல் ஃபீல்டு ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், எஜுகேஷன் ஃபீல்டு ஆகட்டும், அடுத்தது வந்து சோஷியல் ஒர்க் ஆகட்டும், ரோமன் கேத்தலிக் ஃபஸ்ட் லைனில் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், டினாமினேஷனில் இருக்கீங்க, ஆனால் அந்த மென்டாலிட்டியோடு கூட நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, பார்த்துடக்கூடாது. அது இப்படி பார்த்தோம்னா நான் தான் கரெக்டு, மற்றவங்களாம் தப்புன்ற மாதிரி ஆகிடும். ஜென்ரலாக பார்க்கணும் அவங்களுடைய சேவை எவ்வளோ பெருசு. அதனால் லட்ச கோடிக்கணக்கான ஜனம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. அடுத்தது பேப்டிஸ்ட்னு எடுத்துங்களேன். டாக்டரின் வாய்ஸ் அவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்க. டாக்டரின்ல அவங்க வந்து உண்மையிலேயே சொல்லணுனாக்கா பயங்கரமான ஸ்ட்ராங் ஆகும். பில்லி கிரஹாம் பேப்டிஸ்ட் சார்ந்தவர் தான். உலகத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சமமாக யார் இருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எங்கே நின்று மைக்கு முன்னாடி அந்நிய பாஷை பேசுகிறாரு. கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தியிருக்கார். ஒருவேளை ப்ரைவேட்டாக பேசியிருக்கலாம், இல்லை பேசாமல் கூட இருந்திருக்கலாம். இந்த டினாமினேஷன் மென்டாலிட்டியோடு கூட நம்ம இருந்துட்டு மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, வெறுப்பாக பார்க்கக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு மாதிரி இந்த எண்ட் ஆஃப் த டே முடியும் போது எங்களுக்கு ஒரு மாதிரி மனக்கசப்பாக தான் இருக்குன்னு. இனிமேல் என்ன பண்ணுங்கள், எல்லார்ட்டையும் அன்பாக பழகுங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல காரியத்தை என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது சிஎஸ்ஐ எடுத்துக்கொள்ளுங்களேன். பிஷப் காட்டன் யாருது, எவ்வளோ பெரிய சாதனை அபிஷேக், அது கிஷோர் பெரிய சாதனை அவங்க படித்ததெல்லாம். அப்போ அதை பாரு, எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்முடைய சொசைட்டிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் அவங்க பண்ணியிருக்காங்க சிஎஸ்ஐ. அடுத்தபடியாக 7th டே கேள்விப்பட்டிருக்கா கிஷோர், ஸ்கூலுங்க இருக்குது, எவ்வளோ பேர் சேவை பண்ணுறாங்க. நம்மளது ஒன்றுமே இல்லாமல் நம்ம என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கோம். அப்போது அதெல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும், கற்றுக்கணும். நம்ம ஏன் நம்ம கண்ணு குருடாக இருக்குன்னா, நம்ம பரிசெயர் சது செய்கிற மாதிரி ஆகிட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டுன்ற ஒரு பாக்ஸ்குள்ளே உக்காந்துக்கூடாது. பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அடுத்தது பெண்டகாஸ்ட்டை வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. எவ்வளோ சபைகளை ஸ்தாபிச்சு இருக்காங்க. கிரவுண்ட் ஒர்க், இப்போ பேகை மாட்டிக்கின மலைலாம் ஏறி போய் லே பீப்புள் தேவனுக்காக செய்து வருகிற சேவைகள், மக்களுக்காக செய்து வருகிற சேவைகள், படிச்சுட்டு செய்கிறது வேற, படிக்காமே அந்த தேவ அன்புனால் நிரப்பப்பட்டவங்களா எவ்வளோ சேவைங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா தேவனுக்காக எல்லா டினாமினேஷன்லையும் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ணிட்டு தாங்கிறாங்க. அதுகளை நம்ம எடுத்து அதை குறித்து இனிமேல் பேசணும். குறைகளை பேசினாக்கா எந்த விதத்துலையும் நமக்கு ஒரு சமாதானமே இருக்காது. நிறைவுகளை பேச கற்றுக்கொள்ளுங்க. ஜஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், வாலிப பசங்களுக்கு உதாரணத்துக்கு மிஷினரி பீகாருக்கு 2010 நான் போயிருக்கேன். அப்படி போகும்போதோ அகஸ்டின் ஜெபகுமாரனுடைய அந்த மினிஸ்ட்ரியை வந்து எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய சர்ச்சுங்க அங்கங்கே இருக்குது. அந்த பாஸ்டருங்க ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அந்த பாஸ்டருங்க அப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்க, ஃபீல்டில் நிற்கிறாங்க. ஏண்டா 15 கிலோமீட்டர் நடந்தே போகிறோம்டா, அங்கே ஊழியம் பண்ணிவிட்டு அவங்களோட கூட 15 கிலோமீட்டர் நடந்தே வரோம். அந்த ஃபோட்டோலாம் நான் வச்சுட்டு இருக்கேன். அவ்வளவு எதுவுமே சாப்பாடு எதிர்பார்க்கல, எதுவுமே எதிர்பார்க்காத கிரவுண்டில் கர்த்தருக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அவர் கீழே ஒர்க் பண்ணுற மிஷினரிகளும் அவர் கீழே ஒர்க் பண்ணுற பாஸ்டருங்களும் அதே எத்னிக் பீப்புள் தான் அவங்க. ஒரு முறை கேட்டேன் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா, அவங்க சொல்கிற டெஸ்ட்மனி என்னென்னா, அண்ணங்குள்ளே அந்த ஃபயரை நாங்கள் பார்க்குறோன்றாங்க. அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணங்குள்ள கிரவுண்ட் ஒர்க்கு ஜனங்களுக்காக எத்தனை பள்ளிக்கூடங்கள், அது மட்டும் இல்லை மெடிக்கல், அது இதெல்லாம் என்னென்னவோ காரியங்களை செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்னுடைய நண்பர் பழனி, அவருக்கு டிபி அட்டாக் ஆகிருக்குப்பா. அவரை நான் பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் போகிறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, வேண்டாம் அப்படின்ட்டு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு. அவரோட நான் பேசுகிறேன். அப்போது கண்ணுக்கு அலங்க அவர் சொன்னார், நோ ஜேக்கப், ஐ எம் கோயிங் பேக். அவர் யார் தெரியுமா, என்ஜினியரிங் முடிச்சுட்டு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவர். அந்த கம்பெனி அவர் ரிசைன் கொடுக்கும்போது ஒத்துக்கலை. அந்த கம்பெனி வந்து ஒத்துக்கலை, உனக்கு எல்லாமே தரோம் நீ போகாதன்றாங்க. இருந்தாலும் கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அங்கே இருக்கிற ஸ்மால் வில்லேஜில் போயிட்டு ஸ்டில் இஸ் டூயிங் மினிஸ்ட்ரி ஃபார் காட். நான் என்ன சொல்ல வரேன், அப்போ மிஷினரிங்கில் பாருங்கள், ஆண்டவருக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணி பெரிய பெரிய சாதனைகளை சாதிக்கிறாங்கப்பா. அப்படின்லாம் பார்க்கும்போது எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும், நம்ம எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் மனசில் நம்ம டினாமினேஷன் தான் பெருசு,
மற்றவங்களதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறதே ஒரு அப்பட்டமான தப்பு. இனிமேல் புரிஞ்சுக்கணும். எல்லா டினாமினேஷன்லேயும் குறை இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பெண்டகாஸ்ட்னா குறை இல்லையா, நம்ம சிஎஸ்ஐனா குறை இல்லையா, நம்ம லுத்ரன்னா குறை இல்லையா, நம்ம மெத்தடிஸ்ட்னா குறை இல்லையா, நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னா குறை இல்லையா, நம்ம பேப்டிஸ்ட்னா குறை இல்லையா, எல்லாத்துலேயும் குறை இருக்குப்பா. குறை இல்லாத யாரும் இல்லை. அதே சமயத்தில் நிறைவும் இருக்குது. அப்போ நம்ம மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, எதெல்லாம் குட் திங்ஸ் பண்ணுறாங்களோ அதை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும். அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதை குறித்து பேசுங்க. அப்பா நீ ரோமன் கேத்தலிக்காக இருந்தாலும் என்ன மாதிரி சாதனை நீங்கள் படிச்சுக்கிறீங்கப்பா, உண்மையிலேயே உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கணுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அடுத்தது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒரு சின்ன கிழிஞ்சு போன பேக் மாட்டிக்கின்னு கூட லே பீப்புளாக இருந்து கூட உங்கள் ஆளுங்க என்ன மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுறாங்கப்பா, உண்மையிலேயே சுவிசேஷம் பயங்கரமாக ஆண்டவருக்காக பரவுறது உங்களால் தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இனி வருகிற காலத்தில் ஒரு என்ன சொல்கிறது, என்றைக்கு ரிலிஜனாக இருந்தாலும் சரி, அது இந்த டினாமினேஷனல் மென்டாலிட்டியாக இருந்தாலும் சரி, அதை நம்ம தலை மேலே தூக்கி பிடிக்கும் போதோ உண்மையிலேயே கர்த்தரை தூக்கி கீழே போட்டுடுறோம். அதனால தான் காண்கிற தேவனுடைய இமேஜ்லேயே படைக்கப்பட்ட அந்த சகோதரனை, உன் சகோதரனை, அவனும் இயேசுக்காக தான் வரான், அந்த சகோதரன் நேசிக்க உன்னால் முடிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, என்ன சொல்கிறது, டினாமினேஷன்ற அந்த பித்து அதை தூக்கி போடணும். நீ இயேசுவை நேசிப்பார், அவருக்குள்ளே இருக்கிற இயேசுவை நீ பார்த்துட்டேன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைவு தான் நமக்கு தெரியும். ஸோ இதை சில வாலிபர்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஏதோ கடந்த காலம் போச்சு, அவ்வளோதான், போனது போகட்டும். இனி வருகிற காலத்தில் யாச்சும் மற்ற டினாமினேஷன் நம்ம குறை சொல்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அதை யோசிக்காமல் நாம் இருக்கிற டினாமினேஷனை பார்த்தாலும் நமக்குள்ளே 68 குறை இருக்குது. அப்போ அதெல்லாம் மறந்துட்டு எத்தனை டினாமினேஷன் இருந்தாலும் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவுக்காக பண்ணுகிற சாதனைகள் மிகவும் பெரியது. அதை பற்றி பேசுங்க. அப்போ நீங்கள் பேசும்போது ஒரே புள்ளியில் நீங்கள் இணைகிறது எதுனா, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரை உயர்த்துங்கள். இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், ஒரு மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர் சொன்ன வார்த்தையை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. கசப்புக்கு தீர்வல்ல, இனிப்பு தான். இருளுக்கு தீர்வல்ல, வெளிச்சம் தான். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், அதுபோல் பார்த்து வாழணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது குறித்து பேசுங்க. எல்லா டினாமினேஷன் இடத்துல அன்பாருங்க. எல்லார்கிட்டையும் குறைய இருக்குது, நிறைவு இருக்குது. குறைய பார்க்காம நிறைவு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.